அதுக்கடுத்து ஃப்ராக்சர்ஸோட மேனேஜ்மெண்ட் வந்தோம். மேனேஜ்மெண்ட்டில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மெடிக்கல் மேனேஜ்மெண்ட், தென் வந்துட்டு நான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட், இப்போ வந்து சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து வரும். ஓகேங்களா? அதில் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன்ஸ் ஃபார் சர்ஜரி. எந்தெந்த கண்டிஷன் இருந்தால் அவங்களுக்கு சர்ஜரி பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு டிஸ்பிளேஸ்ட் அண்ட் கம்யூட்டட் ஃப்ராக்சர். டிஸ்பிளேஸ்டுனா என்ன? போனோட அலைன்மெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுது, ரெண்டு ஃப்ராக்மெண்ட்டும் ரெண்டு டிஃப்ரெண்டோட ஷேப்பில் வந்துட்டு சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் வந்து டிஸ்பிளேஸ்டு ஃப்ராக்சர். தென் கம்யூட்டட் ஃப்ராக்சர்னா என்ன? பிரேக்கேஜ் இன்டூ ஸ்மால் பீசஸ், குட்டி குட்டி பீசஸாக வந்துட்டு உடஞ்சிருக்கிறத வந்துட்டு கம்யூட்டட் ஃப்ராக்சர்னு வந்து சொல்கிறோம். இந்த ரெண்டு ஃப்ராக்சர் தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இண்டிகேஷன் ஃபார் சர்ஜரி. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தென் ஓப்பன் ஃப்ராக்சர்ஸ். ஓப்பன் ஃப்ராக்சர்ஸில் என்ன சொன்னோம்? போன் ரெண்டு ஃப்ராக்மெண்ட்டாக உடஞ்சி டிஷ்யூஸ் வந்து பியர்ஸ் பண்ணி வெளியே வர்றது வந்துட்டு ஓப்பன் ஃப்ராக்சர்னு சொல்கிறோம். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயே வந்துட்டு அது வந்துட்டு ஓப்பன் ஃப்ராக்சர்னு சொல்கிறோம். ஓப்பன் ஃப்ராக்சர். தென் லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர்ஸ் இன்வால்விங் ஜாயிண்ட் இன்வால்வ்மெண்ட். சப்போஸ் ஜாயிண்ட்ல ஏதாவது ஃப்ராக்சர்ஸ் இன்வால்வ் ஆகிருந்தாலும் அதை வந்துட்டு அந்த அந்த மாதிரி இருக்கிற ஃப்ராக்சர்ஸ்க்கும் வந்துட்டு நம்ம சர்ஜரி வந்து பண்ணுவோம். ஓகேங்களா? சர்ஜிக்கல் டெக்னிக்ல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரிடக்ஷன் இன்டர்னல் ஃபிக்சேஷன், ORIF. ஓகேங்களா? சர்ஜரியில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரிடக்ஷன் அண்ட் இன்டர்னல் ஃபிக்சேஷன். பேர்லேயே இருக்கு. ஓப்பன் ரிடக்ஷன்னா என்ன? ஃபர்ஸ்ட் நான் சர்ஜிக்கலில் க்ளோஸ் ரிடக்ஷன் வந்து பார்த்தோம். அது வந்து என்ன? சர்ஜிக்கலாக அவங்கள ஓப்பன் பண்ணாமல் அப்படியே வந்துட்டு இம்மோபிலைசேஷனாக கேஸ்டிங் அண்ட் ஸ்பிளிட்டிங் யூஸ் பண்ணி கரெக்ட் பண்ணுறது வந்துட்டு க்ளோஸ் ரிடக்ஷன். சேம் வந்துட்டு அதே மாதிரி ஓப்பன் ரிடக்ஷனாக வந்துட்டு சர்ஜிக்கலாக அவங்கள வந்துட்டு ஃபர்ஸ்ட் டிஷ்யூஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டு தென் வந்துட்டு ஃப்ராக்சர் எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக இருக்குன்னு பார்த்துட்டு ஃப்ராக்சரை வந்துட்டு மறுபடியும் டிஸ்பிளேஸ்டாக இருந்துச்சுன்னா அலைன் பண்ணி சேமாக பிளேஸ் பண்ணிட்டு தென் அங்கே வந்துட்டு பிளேட்ஸ், ஸ்க்ரூஸ், தென் வந்துட்டு ராட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அவங்களோட அலைன்மெண்ட்டை கரெக்ட் பண்ணுறது தான் வந்துட்டு ஓப்பன் ரிடக்ஷன் அண்ட் இன்டர்னல் ஃபிக்சேஷன். ஓகேங்களா? ஓப்பன் ரிடக்ஷன் இன்டர்னல் ஃபிக்சேஷன்னா என்னன்னு புரிஞ்சா? உள்ள வந்துட்டு ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஃப்ராக்சர் ஆனதுக்கப்புறம் உங்களை டிஷ்யூ ஓப்பன் பண்ணிட்டு டிஷ்யூ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் மிஸ்அலைன்டாக இருந்துச்சுன்னா அலைன் பண்ணிட்டு பிளேட்ஸு, ஸ்க்ரூஸு, தென் ராட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் ரீஅலைன் பண்ணி மறுபடியும் டிஷ்யூவை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா தட் இஸ் ஓப்பன் ரிடக்ஷன் அண்ட் இன்டர்னல் ஃபிக்சேஷன். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரிடக்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபிக்சேஷன். சேம் வந்துட்டு அவங்கள சர்ஜரி பண்ணி சர்ஜிக்கலாக அவங்கள வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ள டிஸ்பிளேஸ்டாக இருக்கிற ஃப்ராக்மெண்ட்ஸை வந்துட்டு பிளேஸ் பண்ணிட்டு ஃபிக்சேஷன்ஸ் வந்துட்டு உள்ளே வைக்காம அவுட் சைடாக வந்துட்டு வெளியே வச்சாங்கன்னா தட் ஒன் இஸ் ஓப்பன் ரிடக்ஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபிக்சேஷன். ஓப்பன் ரிடக்ஷன், இன்டர்னல் ஃபிக்சேஷன் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபிக்சேஷனுக்கு புரிஞ்சிச்சா? பின்னாடி பிக்சர் இருக்குது, நான் பிக்சர் காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தென் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராமெடுலரி நெய்லிங். இன்ட்ராமெடுலரி நெய்லிங்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜராக வந்துட்டு லாங் போன்ஸில் தான் வந்து பண்ணுவாங்க. மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டிபியா அண்ட் ஃபீமர், டிபியா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃப்ராக்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிபியா அண்ட் ஃபீமரில் தான் வந்துட்டு இன்ட்ராமெடுலரி நெய்லிங் பண்ணுவாங்க. இன்ட்ராமெடுலரி நெய்லிங்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போன் வந்துட்டு டிரான்ஸ்வர்ஸாக கம்ப்ளீட்டாக ஃப்ராக்சர் ஆயிடுச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபீமர். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து க்ரூட் லைனில் படுக்க வச்சுட்டு நீ ஜாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஃபீமரோட லோவர் எண்டில் வந்துட்டு ட்ரில் பண்ணி பியர்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் ராடை வந்துட்டு உள்ளுக்குள்ள போன் மேரோவில் வந்து செட் பண்ணி கேஸ்டிங் போட்டு இம்மோபிலைசேஷன் பீரியடில் வைப்பாங்க. தட் இஸ் இன்ட்ராமெடுலரி நெய்லிங். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தது ஓப்பன் ரிடக்ஷன், இன்டர்னல் ஃபிக்சேஷன், தென் ஓப்பன் ரிடக்ஷன், எக்ஸ்டர்னல் ஃபிக்சேஷன், தென் தேர்ட் ஒன் வந்துட்டு இன்ட்ராமெடுலரி நெய்லிங். திஸ் ஒன் இஸ் இன்ட்ராமெடுலரி நெய்லிங். ஓகேங்களா? இது என்ன ஃப்ராக்சர்? ஃப்ராக்சர் டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் வந்து பார்த்தோம்ல. ஆப்ளிக். வெரி குட். இட்ஸ் an oblique fracture. இது என்ன போன்? இட்ஸ் a femur oblique fracture. ஸோ வந்துட்டு அவங்களுக்கு வந்து சர்ஜரியா வேற எந்த கம்ப்யூட்டர் ஃப்ராக்சரா இருந்தா தான் நம்ம எக்ஸ்டர்னல் ஃபிக்சேட் போகணும்னு ஃபர்ஸ்டே சொன்னோம். இது வந்து ஒரே ஃப்ராக்சர். ஸோ வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இன்ட்ராமெடுலரி போன் மேரோ ரீஜன்ல மெயின் ராட்ஸை யூஸ் பண்ணி தென் வந்து ஸ்க்ரூஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரூஸ் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் ஒன் இஸ் இன்ட்ராமெடுலரி நெய்லிங். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ்.